இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகிற்கு தன்னுடைய மகனை மீட்பராக அனுப்புகின்ற வேளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்கு தயார் செய்யும் விதத்தில் இயேசுவினுடைய முன்னோடியாக இருந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்தது இன்றைய நற்செய்தி பகுதி. செக்கரியா, எலிசபெத்து வயதான காலத்தில், பிள்ளை பேறு இல்லாமல் இருந்த காலத்தில் கடவுள் அவர்களை நினைவு கூறுகிறார். கபிரியேல் தூதரை அனுப்பி இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கிறார். இதில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய பல காரியங்களில் ஒன்று, அனைத்தும் நிறைவேறியது, பிள்ளை பிறந்து விட்டது. எலிசபெத்து அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். அன்பானவர்களே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே, உறவினர்கள் மத்தியிலே, பங்கிலே, நாம் வாழுகின்ற இடங்களிலே நமக்கு உள்ள இயற்கையின் காரணமாக, நம்முடைய இயற்கையின் காரணமாக நமக்கு உள்ள பல்வேறு இகழ்ச்சிகள் மத்தியில் நம்மை கடவுள் நினைவு கூறுகிறார். பல்வேறு இழப்புகள் மத்தியில், அது வறுமையாக இருக்கலாம், நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் மிக சிறிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆகையினால் மக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு நிரந்தரமான இகழ்ச்சி இருப்பதை போன்ற ஒரு நிலை இருக்கலாம். கடவுள் நம்மை நினைவு கூறுகிறார். அதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மை எப்பொழுதும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் வயதாகி மலட்டுத்தன்மையில் இருந்தார்கள். இத்தனைக்கும் அவர் ஆண்டவருடைய பீடத்திலே பணி செய்கின்றவர் செக்கரியா, திருமுழுக்கு யோவானுடைய தந்தை. பிறக்க போகின்ற மீட்பருடைய தாயின் உறவினர் எலிசபெத்து. ஆனால் சமுதாயத்தில் அவர்களுக்கு இந்த மலட்டுத்தன்மை என்ற இழுக்கு இருந்தது. கடவுள் கைவிடுவதில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் when God closes one door, he opens another என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஒரு கதவை மூடும் பொழுது இன்னொரு கதவை திறக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அதை நாம் எப்படி இன்னும் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கதவை மூடிவிட்டு அதைவிட பெரிய கதவை நமக்கு திறந்து விடுகிறார். அருள் கடாட்சம், அருள் களஞ்சியம், அந்த களஞ்சியத்தினுடைய கதவை நமக்கு திறந்து விடுகிறார். மீட்பருக்கு முன்னோடி பிறந்தார். மக்கள் மத்தியிலே பாவத்தினால், சாத்தானுடைய வலிமையினால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இகழ்ச்சியினும் மக்களை விடுவிக்க வேண்டும். அதற்காகவும் கூட இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாத்தானால் நமக்கு இழைக்கப்பட்ட ஜென்ம பாவம் என்ற இழுக்கு, அதிலும் நம்மை விடுவிக்கிறார். அடிப்படையிலேயே நம்மை சுத்தப்படுத்த கடவுள் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் அடிப்படையிலேயே சாதாரண அற்ப படைப்புகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த படைப்புகள் மத்தியிலே நாங்கள் வாழுகின்ற காலங்களில் சிறியது பெரியது என்று எத்தனை இழுக்குகள், எத்தனை இடுக்கண்கள், எத்தனை நெருக்கடிகள், இவைகள் மத்தியிலே நாங்கள் வாழ நீர் திட்டமிட்டுள்ளீர். ஆனால் உம்முடைய திட்டத்தின் மேன்மையை நாங்கள் உணரும் பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது தகப்பனே. அத்தனை மத்தியிலும் எங்களை நீர் உம்முடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளீர், உம்முடைய நினைவில் வைத்துள்ளீர். எங்களை உம்முடைய வலது கரத்தினால் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர், பாதுகாக்கிறீர். இந்த எண்ணம், இந்த உண்மை எங்களில் என்றும் துளிர்த்து கொண்டே இருக்க செய்தருளும்.
ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆமென்.